சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் போட முடியாத சூழ்நிலை. இனிமேல் வீடியோவில் கண்டினியூவாக வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மன்னிச்சிடுங்க. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுறோம். ஷவா, காலையில் எழுந்து வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுது. வயசானதே இப்போ தான் தெரியுது. என்ன குளிர்தாம்மா. இந்த ஊரு கூட இப்படி இருக்குமான்னு இந்த வருஷம் தான் தெரியுது. இந்த வருஷம் தான் இவ்வளோ குளிராகவே இருக்குது. சே, டேய், இங்கே தாண்டா ஹாலில் தாண்டா இருக்கேன். எதுக்கு தான் கட்டிகிட்டு இருக்கேன்? டேய், பொறுமையாக வாடா. எதுக்குடா இவ்வளோ அவசரமாக வர? கீழே எதுவும் விழுந்துட போகிறடா, பார்த்து வாடா. ஆமாடா, ஆமாம். இப்போதான் உனக்கு என் வயசே தெரியுது. அவங்கெல்லாம் அவங்கவுங்க ரூமில் தாண்டா இருப்பாங்க. நீ போய் அங்கே பாரு. அது தேடி தான் இவ்வளோ அவசரமாக வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு. ஆ, சரி போடா. இப்போதான் அந்த பையன்கிட்ட சொன்னேன் அவங்கெல்லாம் அவங்கவுங்க ரூமில் இருப்பாங்கன்னு. இந்த பையனுக்கு கத்தாமல் இருக்கவே முடியாது போல. எந்த நேரமும் கத்திட்டே இருக்கணும் வீட்டில். இவ்வளோண்டு இருந்துக்குன்னு நம்மளை கலாய்கள்லாம் இந்த பையனுக்கு தூக்கமே வராது போல. நம்மளை சண்டை வாங்கறதுக்குனே சுத்திட்டு இருக்காப்பா. ச்சே. போதும். இந்த திரைக்கதை வசனமெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சரியா? உன்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போய் நடிச்சிட்டு வரியா? ரொம்ப அழகாக நடிக்கிறேன். அது இந்த வயசுலேயே டைலாகெல்லாம் சொல்கிறியேப்பா. அழகாக இருக்கேன், சரியா? போதும், நீ ஐஸ் வச்சுது. போ போ போ, வேலையை பாரு போ. அதாவது சரோஜா, இதெல்லாம் நான் என்னோட குரு கிட்ட இருந்து கத்துக்கலாம். இதுக்கெல்லாம் என்னோட குருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் சரோஜா. நான் குருக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கேன், தெரியுமா? அப்படி யாரா உன்னோட குரு? யாருன்னு சொல்லு பாப்பா அந்த குரு. அதுவா சரோஜா? நான் சொல்ல மாட்டேன். சொல்றா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் அந்த குருன்னு. நான் சொல்லிடுவேன் சரோஜா, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தான் அடி விழும். அதனால நான் சொல்ல மாட்டேன். சொல்றா, பரவாயில்ல. யார் அடிக்க போறாங்க உன்னை? சொல்லு, யார் அந்த குருன்னு சொல்லு. அது வந்து என்னோட பாட்டி சரோஜான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களும் இப்படிதான் என்னோட, ஆனா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர். அவங்க நடிக்கிறதே அவங்களுக்கு அப்படியே கண்டே பிடிக்க முடியாது. அவங்க நடிச்சா அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க, நடிச்சு ஏமாத்திடுவாங்க. அதான் அவங்க தான் என்னோட குரு. நான் அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அட பொசக்கட்ட பையலே, நீ என் கையில் மட்டும் சிக்க அப்படியே அடிச்சு துவச்சி காய போட்டுருவேன். ஓடலே. இதுக்கு தான் சொன்னேன் நான் சொல்ல மாட்டேன்னு. போ பேட் பட்டி போ. ஏலே ஓடிடு சொல்லிட்டேன். எழுந்து வந்தேன்னா அடிச்சு போடுவேன். ஓடிடுறா. சரி பாட்டி நான் போயிடுறேன். மூஞ்சி மட்டும் கொஞ்சம் அப்படி வைக்காத, பார்த்தாலே பயமா இருக்குது. பாட்டி நான் போயிட்டேன். இன்னும் மூஞ்சி அப்படியே வச்சிட்டு இருக்காத, பாக்குறவங்க பயந்துட போறாங்க. ஃபேஸை சேஞ்ச் பண்ணு. இந்த வீட்டில் சின்ன வாண்டுங்க கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குதுங்க. சே, வர வர நம்மளோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகுது சரோஜா. கொஞ்சம் கவனிக்கணும் இதெல்லாம். பாட்டி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியலாம் பேசிட்டு இருக்க. நீ பேசுறது எனக்கு கேட்டுச்சு பாட்டி. பார்த்து பேசு. இல்லை, நீ இன்னும் போலையா? என்னாச்சு சரோஜா? ஏன் காலையில இவ்வளோ கோவமா இருக்க? என்னாச்சு? வாயா வா, அடுத்தது நீயா? வா வா, வந்து உட்காரு வா. துணூண்டு இருக்கான், முளைச்சி 3 இலை கூட விடல. இவன் என்ன கலாய்ச்சிட்டு இருக்கான். இந்த வீட்டில் என்னோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சியா? ச்சே, இவன் கிட்ட கூட எனக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது பார்த்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது.
சரி சரோஜா, அது விடு. நம்ம பேரன் தானே, வேற யாராச்சா? நம்ம பேரன் தானே கலைக்கிறான், அவனுக்கு உரிமை இல்லாததா? சரி விடு, அது விடு. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, நம்ம பக்கத்து கழனிலலாம் எல்லாம் பயிரெல்லாம் நட்டு முடிச்சிருச்சு. நம்ம கழனில தான் இன்னும் பாதியா இருக்கு. அதான் ச்சே, நம்ம கழனில முழுசா நட்டு முடிச்சிடுச்சுன்னா ஆகும். இந்த வேலை செய்யற ஆளுங்களும் சரியில்லை சரோஜா, அவங்களும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சரியா வேலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினாலன்றதெல்லாம் இல்லை, பாதியிலே போயிடுறாங்க. அப்புறம் கூப்பிட்டா கூட யாருமே வரமாட்டாங்க, காசு மட்டும் முதலே வாங்கிக்கிறாங்க. ஆமாம் உனக்கு உன் பிரச்சனை. ஆமாம், பொம்மநாட்டி தான் அவள், பக்கத்து கழனிக்காரி. எப்படி பாரு, ஆள் மரமெல்லாம் இழுத்து உரமெல்லாம் போட்டு நட்டு முடிச்சிட்டாலே. அவள் தானே கெட்டிக்காரி. நீலாம் இந்த என்ன சொல், நம்ம மருமகளும் இன்னும் கண்ணிக்கிறதில்ல. எப்படி இவங்கெல்லாம் பழைக்குவாங்க? சரி விடு சரோஜா, அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? நம்ம மருமக இங்கேயா இருக்கா, இங்கே இருந்தால் கூட சேர்றான்னு சொல்லலாம். அவங்களே வெளியில் இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, விடு. அதுக்கு இல்லையா, ஊரில் பொம்பளைங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காங்க, அதான் சொன்னேன். ம் சரி சரோஜா, இப்போ நம்ம மகளும் தான் இருக்கா வீட்டில். அவள் ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் செய்கிறாளா என்ன? ஏதோ நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான், அது கூட ஒழுங்கா இல்லை, சாப்பிட கூட முடியல போயலாம். என்ன பண்ணுறது அவளை? சரி சொல்லு, நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் உன் மருமகளை சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உன் மகளும் என்ன வேலை செய்கிறா? நீ சொல்லு பார்க்கலாம். சரி, நீ சொல்கிறதும் சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல. சரி என்ன பண்ணுறது? சரி சரி, இவ கூட சரி ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் சமையல் செஞ்சு கொடுக்குறா. இன்னொருத்தி ஒன்று இருக்காளே, பெரிய குமரி, பெரிய மக, அவள் வந்து எட்டி கூட பார்க்கறது இல்லையே. அவள் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கோம், அது கூட பார்க்குறதில்ல. அவள் உண்டா, மாடு உண்டா, கண்ணு உண்டுன்னு இருக்கா. அவளெல்லாம் என்ன சொல்கிறது இப்போ? அந்த பையன் கூட அடி அடிக்க ஓடி வருவான். இப்பெல்லாம் ஆளுங்களே காணோம், ஆள் அடையாளமே காணோம், என்னன்னே தெரில. அதுக்குள்ளே என்ன பணக்கு வந்துருச்சா தெரில அவங்களுக்கு. சரியா சரி, இதை பற்றி பேசினே இருந்தால் பேசிட்டே தான் இருக்கணும். சரி வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். வா, தலைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. சரி வா சரோஜா, போகலாம், போய் வேலை பார்க்கலாம் வா. இல்லை அர்ஜுன், எப்படியாச்சும் இந்த லீவ் முடிகிறதுக்குள்ள இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிருண்டா, எல்லாம் டீச்சர் பிச்சு எடுத்துருவாங்க என்ன, அவ்வளோதான். ஆமா ரம்யா, நீ கூட ஏதோ பாதியாச்சும் வந்து முடிச்சிட்ட. என்னெல்லாம் இன்னும் இருக்கு வேற. நான் எப்படி முடிக்க போறனோ தெரியல. எப்படியோ தெரிஞ்ச விஷயம் தான், டீச்சர் என்ன பிச்சு எடுக்க போறாங்களா. சரி, கடைசி வரைக்கும் நம்பிக்கை கடைப்பிடிப்போம். மனசு தளர விடக்கூடாது, எப்படியாச்சும் முடிச்சிடணும் அதை. ரம்யா, நான் உனக்கு கேட்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னல அர்ஜுன்? ரம்யா, எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்குறியா ரம்யா? என்னல சொல்லிட்டு இருக்க? உன் கையெழுத்தும் என் கையெழுத்தும் டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க, அது கூட வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? நீ கொஞ்சம் வெளியே விளையாட போகிறத நிறுத்திட்டு உட்காந்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா நீ எங்கனாலே போ, ஆனால் முடிச்சுட்டு போ. என்னால் எழுதி கொடுக்க முடியாது அர்ஜுன், இல்லை அப்புறம் டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் அவ்வளோதான். ப்ளீஸ் ரம்யா, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ப்ளீஸ் எழுதி கொடுங்க. நான்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன், அப்புறம் உனக்கு எழுதி கொடுத்துட்டு நான் அடி வாங்கணுமா? நீ எழுதுனா எழுத கட்டி போ, நான்லாம் எழுதி கொடுக்க மாட்டேப்பா, போ. சரி சரி விடு, நானே எழுதிக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே யார் இருக்காங்க? இங்கே பாரு அர்ஜுன், நீ எப்படி மூஞ்சி வச்சு கேட்டிருந்தாலும் நான்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான். இப்படி பேசிகிட்டு இருந்ததுனால டைம் தான் வேஸ்ட் ஆகுது. சீக்கிரம் எழுதியாச்சும் முடிக்கலாம். நாம் எழுது. சரி விடு, நானே எழுதிக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வீடியோ போட முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு. இனிமே கண்டினியூவாக வீடியோ வந்துடும், மன்னிச்சிடுங்க நண்பர்களே.
கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.